சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் அந்தர்பல்டி அதிமுகவில் பரபரப்பு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது. இதுவரைக்கும் எடப்பாடிக்கு ஆதரவாக செங்கோட்டையன் அவர்கள் இருந்தார், திடீரென்று அந்தர்பல்டி அடித்துள்ளார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு 2021 சட்டசபை தேர்தலிலிருந்து தொடர் தோல்வியை மட்டும்தான் தழுவி வருகிறது. 3.5% வித்தியாசத்தில் 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியை தழுவியது. அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக நம்மால் பார்க்க முடியாது. சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை மட்டும்தான் அதிமுக இழந்தது. அதை மீண்டும் கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி செய்து விடலாம் என்பதற்கேற்ப அதிமுக திட்டம் போட்டிருந்தது. ஆனால் உட்கட்சி மோதலின் காரணமாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஒட்டுமொத்த துரோகத்தின் காரணமாகவும் அதிமுக பிரிந்தது. இதனால் தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியை மட்டும்தான் தழுவி வருகிறது. ஆனால் பெரும்பான்மையான நிர்வாகிகள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார். ஆனால் அதுவே அதிமுகவிற்கு பாதகமாக மாறிவிடும் என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சட்டசபை தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கு நான் முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் மாஜி அமைச்சர்களிடமும் நிர்வாகிகளிடமும் தெரிவித்து வருவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் அவர்களுக்கு தேவை அதிமுக வெற்றியடைய வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். எடப்பாடி அதற்கு தடையாக இருப்பதுதான் தற்பொழுது வருத்தமாக இருக்கிறது. மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். இதுதான் சரியான நேரம். அதிமுகவின் கொள்கைகளும் வாக்குறுதிகளும் மக்கள் மனதில் பதியும்படி தனது ஒட்டுமொத்த பிரச்சாரங்களும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான்